முக்கிய செய்திகள். ஈரான் போருக்கு கூடுதலாக 18 லட்சம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும். அமெரிக்க ராணுவத்தின் கோரிக்கையால் போர் நீடிக்கும் அபாயம். ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவகாரத்தில் திடீர் திருப்பம். அமெரிக்காவுக்கு உதவ தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவிப்பு. அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி. அன்புமணி தினகரனுடன் இன்று தனியாக ஆலோசனை நடத்துகிறார் அமித்ஷா. தொழிலதிபர் அனில் அம்பானி மீதான வங்கிக் கடன் மோசடி புகார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 8 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை. வணக்கம். வணக்கம். ஈரானுக்கு எதிரான போருக்கு கூடுதல் செலவாக 18 லட்சம் கோடி ரூபாய் வழங்குமாறு அமெரிக்க அரசிடம் அந்நாட்டு ராணுவ தலைமையகமான பென்டகன் கேட்டுள்ளதால் மேற்காசிய போர் பதற்றம் மேலும் சில மாதங்கள் தொடரும் என கூறப்படுகிறது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கொமேனி, அமைச்சர்கள், ராணுவ அதிகாரிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். ஒரு வாரத்திற்குள் போர் முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகள் வேண்டுமானாலும் போரிட தயார் என்று ஈரான் அறிவித்தது உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியது. அமெரிக்க படைகளிடம் அடுத்த சில நாட்களுக்கு மட்டுமே ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும், இதனால் அந்நாடு நாட்டோ மற்றும் உக்ரைனின் உதவியை நாடி வருவதாகவும் தகவல்கள் பரவின. இந்நிலையில் இஸ்ரேல் மீதும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளின் பெட்ரோலிய வயல்கள் மற்றும் கிடங்குகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களை ஏற்றிச் செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு ஈரான் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மட்டும் இதுவரை 1,16,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த போருக்காக இந்திய மதிப்பில் கூடுதலாக 18 லட்சம் கோடி ரூபாய் நிதி தேவை என அமெரிக்க ராணுவத்தின் தலைமையகமான பென்டகன் வெள்ளை மாளிகையை அணுகியுள்ளது. இத்தகவலை பென்டகன் தலைவரும் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் போர் பதற்றம் எவ்வளவு காலம் தொடரும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும், கெட்டவர்களை அழிப்பதே இலக்கு என்றும் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைக்காக நன்றி மறந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டுமின்றி உலகமே அதிபர் டிரம்புக்கு நன்றி கூற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே வளைகுடாவில் கச்சா எண்ணெய் கிடங்குகள், உற்பத்தி மையங்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தாக்குதல்கள் தொடர்ந்தால் இந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிவிடும் என்று கூறியுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இத்தகைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் திடீர் திருப்பமாக ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்புக்கு அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவித்துள்ளன. வளைகுடா நட்பு நாடுகளின் உதவியுடன் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஈரானின் தாக்குதல் குறித்து அந்நாட்டு ராணுவத்தின் செயல் தளபதி காதம் அல் அன்பியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் எதிரிகள் ஒரு பெரும் தவறை இழைத்துள்ளனர் என்றும், இதற்கான பதிலடி நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது, அது இன்னும் முடிவடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற ஒரு தாக்குதல் மீண்டும் நிகழுமாயின் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்றும், பதிலடி நடவடிக்கை முந்தைய தாக்குதல்களை விட பல மடங்கு தீவிரமானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தைக்கான எரிபொருள் வரத்து குறைந்துவிட்டதால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $115 தாண்டியுள்ளது. அவற்றின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளதன் எதிரொலியாக பெட்ரோல், டீசல் விலையும் கடுமையாக உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஈரான் போர் நீடித்தால் அமெரிக்காவின் நிதி ஸ்திரத்தன்மை கடுமையாக பாதிப்படையும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டால் அடுத்த பல வருடங்களுக்கு அதன் தாக்கம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு முதலில் உதவ மறுத்த நாட்டோ நாடுகள் திடீர் திருப்பமாக கச்சா எண்ணெய் போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்புக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளோம் என்று கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. இதனிடையே எதிரிகளால் தாக்க முடியாது என கூறப்பட்ட அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்றை தாக்கி சேதப்படுத்திவிட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஒரு F-35 போர் விமானத்தின் விலை சுமார் 850 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது.
முதலமைச்சர் திறந்து வைத்த கோவை உக்கடம் பேருந்து நிலையம் சர்வதேச தரத்துடன் காட்சியளிக்கிறது. கோவை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் உக்கடம் பகுதியில் சுமார் 3.27 ஏக்கர் பரப்பளவில் 13 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகளுடன் இந்த முனையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முதலாம் முனையத்தில் 28 பேருந்து நிறுத்த தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நகர பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகள் தங்கு தடையின்றி வந்து செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பயணிகளின் வசதிக்காக 120 பேர் அமரக்கூடிய காத்திருப்பு அறை, நவீன கழிப்பறை வசதிகள் மற்றும் தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை என அனைத்து அடிப்படை தேவைகளும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. அருமையான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உக்கடம் பழைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்களாம் இது உக்கடமா ஃபாரினா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, நம்ம ஃபாரினில் இறங்குறோமா உக்கடத்தில் இறங்குறோமான்னு தெரியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் வண்டிப்பேட்டையாக இருந்த இடம், வண்டிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த இடம் 60 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. பேருந்து முனையம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட உயர் தொழில்நுட்ப சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பிரத்யேக கண்காணிப்பு அறையின் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. மேலும் பயணிகளுக்கு தகவல்களை துல்லியமாக தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் நேரக்காட்டி திரைகளும் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்களும் அமைக்கப்பட்டுள்ளன. வணிக வளாக பகுதியில் உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கான இடஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இப்போ தற்சயமாக அந்த பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாலக்காடு பொள்ளாச்சி பஸ் இங்கே நிற்கிட்டு ஜனங்களை ஏற்றிட்டு போகிற பொதுமக்களை ஏற்றி போகிற மாதிரி இருக்குது. இப்போ நல்ல வசதியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் ஃபஸ்ட்டு வெளியே நின்றுருந்தாங்க, இப்போ எல்லாம் உட்கார்ற மாதிரி சேர் போட்டு உட்கார்ற மாதிரி, தண்ணி சௌகரியம், பாத்ரூம் சௌகரியம் எல்லாமே மக்களுக்காக நல்லா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் டிஸ்டர்ப்லாம் பஸ் ஏறி போயிட்டுருக்காங்க. இந்த முதலாம் முனையம் பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து 2ஆம் முனையத்திற்கான கட்டுமான பணிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 2 முனையங்களும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது உக்கடம் பகுதியில் நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் திரு தினகரன், திரு அன்புமணி ஆகியோரை திரு அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கூட்டணியில் கைகோர்த்துள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள போதிலும் அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் ஏற்கனவே இருமுறை சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியுடன் விரிவான ஆலோசனைகளை நடத்தினார். கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசினார். இருப்பினும் பாஜக கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் அதிமுக ஒதுக்க முன்வந்த இடங்களுக்கும் இடையே வேறுபாடு இருந்ததால் உடன்பாடு எட்டப்படவில்லை. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன்வந்த போதிலும் 30 தொகுதிகளுக்கு மேல் அக்கட்சி எதிர்பார்ப்பதுடன் தனது கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் வகையில் கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், மேற்கு மண்டலத்தில் கோவை வடக்கு, உதகை, அவினாசி, திருப்பூர், ஒசூர் தொகுதிகளையும், தென் தமிழகத்தில் நாகர்கோவில், மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளையும் பாஜக கேட்பதாக கூறப்படுகிறது. இதில் சில தொகுதிகள் அதிமுகவின் கோட்டை என்பதால் அவற்றை வழங்க எடப்பாடி திரு பழனிசாமி மறுத்து வருவதால் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் நேற்று காலை அவசரமாக எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றார். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்திக்க நேற்று மாலையிலிருந்து ஹோட்டலில் அவர் காத்திருந்தார். சுமார் 3 மணி நேர காத்திருப்புக்கு பின் திரு அமித்ஷாவை சந்தித்த அவர் 1.25 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் முடிவு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திரு பழனிசாமி இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்தில் இரவு 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தோம். எல்லாம் வரும், ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். இதனிடையே கூட்டணி கட்சி தலைவர்களான திரு டிடிவி தினகரன், திரு அன்புமணி, திரு ஜி.கே. வாசன் ஆகியோரை டெல்லிக்கு வருமாறு திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து டெல்லிக்கு இன்று செல்லும் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து பேச உள்ளனர். இதில் உடன்பாடு ஏற்படும் சூழலில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. கூட்டணிக்கு தாம்தான் தலைவர் என எடப்பாடி திரு பழனிசாமி கூறி வரும் நிலையில் அவர் இல்லாமல் திரு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவது அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானியிடம் சிபிஐ 8 மணி நேரம் நேரில் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் சகோதரரும் அனில் அம்பானி குழுமத்தின் தலைவருமான திரு அனில் அம்பானி சுமார் 2900 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தவில்லை என பாரத ஸ்டேட் வங்கி புகார் அளித்திருந்தது. இது தொடர்பாக அவர் மீதும் அவரது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மீதும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு வரும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி நேரில் ஆஜரான அவரிடம் காலை 10:15 மணி முதல் மாலை வரை சுமார் 8 மணி நேரம் தீவிர விசாரணை நடைபெற்றது. கடன் பெற்ற நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, நிர்வாகிகளுடன் அனில் அம்பானி மேற்கொண்ட மின்னஞ்சல் தகவல் பரிமாற்றம் ஆகியவை தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலை 6:30 மணி அளவில் அனில் அம்பானி அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் விசாரணைக்கு நேரில் வருமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அனில் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனங்கள் பல்வேறு வங்கிகளில் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை கடன் பெற்று மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாநிலம் முழுவதும் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற மினி டெம்போவில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 3 லட்சம் மதிப்பிலான 15 பாக்ஸ் டி ஷர்ட்களை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உரிய ஆவணம் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற 2,84,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றினர். தென்காசியிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 96 கிஃப்ட் பாக்ஸுகளை பறிமுதல் செய்யப்பட்டது. பொன்னேரி அருகே இருவேறு இடங்களில் நடந்த சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5,82,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே 2 இடங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 3,20,000 ரூபாய், 31 கிராம் தங்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. முசிறி மற்றும் துறையூர் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2,25,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வாணியம்பாளையம் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் முட்டை லாரி ஓட்டுநரிடம் இருந்து 3,50,000 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 2,39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க, வெள்ளி, வைர நகைகள் சிக்கின. இந்த நகைகளுக்கான ஜிஎஸ்டி, வருமான வரி ஆவணங்கள் இல்லாததால் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே பள்ளி மாணவி கொலை வழக்கில் தொடர்புடையவரை டிஜிட்டல் ஆவணங்கள் 800க்கும் மேற்பட்டவர்களிடம் நடத்திய நேரடி விசாரணை அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய +2 மாணவி கடந்த 10ஆம் தேதி இரவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார். பின்னர் அவர் திரும்பி வரவில்லை. மறுநாள் காலையில் அந்த மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மதன், மாணவி கொலை வழக்கை தீவிரமாக விசாரிக்க 10 தனிப்படை அமைக்கப்பட்டதாக கூறினார். சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்கள், சந்தேகப்படும் நபர்களின் இரத்த மாதிரிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பியூர்லி சயின்டிஃபிக் லைன்ஸில் தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டாக் ஸ்குவாடு, ஃபொரன்சிக் சயின்டிஃபிக் டீமு இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனிப்படைகள் அமைச்சோம். பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்று திரு மதன் கூறினார். சம்பவ இடத்தில் கிடைத்த சில பொருட்களின் டிஎன்ஏ மாதிரியுடன் தர்ம முனீஸ்வரனின் டிஎன்ஏ ஒத்துப்போனதாக திரு மதன் கூறினார். மேலும் விசாரணையில் 2019ஆம் ஆண்டு அவர் மீது 3 திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. அதுபோல் 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் பகுதியில் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான இவர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்தது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே விளாத்திக்குளம் அருகே ராஜபாண்டி நகர் பகுதியில் இருந்த குற்றவாளி தர்ம முனீஸ்வரனின் வீட்டை அப்பகுதி மக்கள் அடித்து உடைத்துள்ளனர். தடயங்கள் அழிக்கப்படும் என்பதால் அவரது வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
சேலம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்து வணிக சிலிண்டராக மாற்றி அதிக விலைக்கு விற்பனை செய்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் காரணமாக உலக நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு கடுமையாக நிலவுகிறது. இதனால் சிலிண்டர்களை பதுக்கி வைக்கப்படும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருகின்றன. சேலம் மாவட்டம் பெரமிச்சிபாளையம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் சங்கர் என்பவர் வீட்டில் சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அவரது வீட்டை காவல்துறையினர் சோதனை செய்ததில் 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை பதுக்கியது தெரியவந்தது. மேலும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை வணிக சிலிண்டருக்கு மின் மோட்டார் மூலம் மாற்றி அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்ததும் அம்பலமானது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் மின் மோட்டார்களையும் பறிமுதல் செய்த போலீசார் சங்கரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் நடத்திய சோதனையில் அங்கிருந்த குடியிருப்பு பகுதியை ஒட்டியுள்ள காலி இடத்தில் வீட்டு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அருகே ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தை களை கட்டிய போதும் விற்பனை குறைந்தது. வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் வேப்பூர், சேப்பாக்கம், நல்லூர், அரியநாச்சி, பெரிய நெசலூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஆடுகளை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருவது வழக்கம். வெள்ளாடு, செம்மறி, கொடியாடு ஆகியவை இந்த சந்தையின் கூடுதல் சிறப்பாகும். நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் ஆடுகளை வாங்க குவிந்தனர். இரவு 8 மணி வரை நடந்த சந்தையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கே விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் அறிவிப்பு காரணமாக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து வரக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளதால் பெரும்பாலானோர் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி ஆடுகளை வாங்கிச் சென்றனர். 5 லட்சம் ரூபா 6 10 லட்ச ரூபா கொண்டு வருவோம். இப்போ 50,000 மேலே கொண்டு வர முடியல சார். ரம்ஜான் பண்டிகை வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு 1 லட்ச ரூபா நானே அறிவித்தா கூட நாங்கள் கஷ்டம் இல்லாமல் கொண்டு வரலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இங்கே வந்து பார்த்தோம்னா ஆடெல்லாம் நிறைய வந்துருக்கு சார். ஆனால் வரையில் பணம் கொண்டு வரதுக்கு 50,000 மேலே கொண்டாக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வழியிலே பறிச்சு பண்ணுறாங்க. நாங்கள் 50,000 கொண்டு வச்சுட்டு 3 ஆடு 2 ஆடு 1 ஆடு வாங்க முடியல சார். அங்கே வரதுக்கு வண்டி விட எங்களுக்கு 6,000 7,000 வண்டி விட முடியுது. நாங்கள் ஊர்லேருந்து விளையாட்டு வந்து 50,000 கொண்டு வச்சுட்டு 1 ஆடு 2 ஆடு வாங்கிட்டு போய் வண்டி வாடகை கட்டி ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரம்ஜான் பண்டிகை வந்துருச்சு. இதில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்காமல் நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்பி எப்படி சார் நாங்கள் போடுறது? கடந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகையின் போது 8 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இது தேர்தல் காலம் என்பதால் விற்பனை குறைந்துள்ளதாகவும் அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்கு வந்தும் பிற மாநில வியாபாரிகள் வரவில்லை என்றும் அவர்கள் கூறினர். எனவே விவசாயிகள், வியாபாரிகள் ஆகியோர் பணம் எடுத்துச் செல்லும் வகையில் விதிகளை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை மற்றும் செஞ்சி சந்தைகளிலும் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளால் வியாபாரம் மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நகரமயமாதல் காரணமாக சிட்டுக்குருவி இனம் வேகமாக அழிந்து வரும் நிலையில் பழமை மாறாத வீடுகள் மற்றும் சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கு ஏற்ற இயற்கை சூழ்நிலையால் நீலகிரி மாவட்டத்தில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இங்கு ஏராளமானோர் தங்களது வீடுகளில் மண்பானை, மூங்கில், அட்டை பெட்டிகள் போன்றவற்றை கொண்டு சிட்டுக்குருவிகள் வாழ கூண்டுகளை அமைத்துள்ளனர். அவற்றில் வாழும் சிட்டுக்குருவிகள் முட்டையிட்டு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் பொதுமக்கள் வீட்டின் முன்பு சிட்டுக்குருவிகள் குடிக்க சிறிய பாத்திரங்களில் தண்ணீர் வைப்பதுடன் தானியங்களையும் வைக்க வேண்டும் என்று கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவ்வாறு தொடர்ந்து செய்தாலே சிட்டுக்குருவி இனத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும் என்கின்றனர். இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம சிட்டுக்குருவியை பார்க்குறோம், எல்லாம் பண்றோம். நம்முடைய சந்ததியினருக்கு நம்ம சிட்டுக்குருவியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீட்டில் ஒரு சின்ன கூடு அமைக்கிறதோ இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது அதுக்கு தங்கறதுக்கோ அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு உதவுற மாதிரியோ நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதுக்கு தேவையானதை நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். அப்போதான் சிட்டுக்குருவி அழியாமல் பின்னால நம்மளுடைய சந்ததியினர் அதை பார்க்கறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்.
நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்க ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தியதை போன்று சிட்டுக்குருவி திட்டத்தையும் தொடங்கி அந்த பறவைகளை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் நோன்பு காலத்திற்கான முதல் பிறை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தென்பட்டது. அதைத் தொடர்ந்து மறுநாள் முதல் இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிக்க தொடங்கினர். இந்த நிலையில் ஷவ்வால் மாதத்தின் பிறை நேற்று தென்படாததால் 30 நாட்கள் நோன்பு நிறைவு பெறுவதன் அடிப்படையில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி முப்தி உஸ்மான் மொய்தீன் பாகவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதேபோல் டெல்லியிலும் நாளை ரம்ஜான் கொண்டாடப்படுவதாக டெல்லி ஜூமா மசூதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்தாலும் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் தகித்தது. காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு உள் கர்நாடகா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானுக்கு எதிரான போருக்கு கூடுதல் செலவாக 18 லட்சம் கோடி ரூபாய் வழங்குமாறு அமெரிக்க அரசிடம் அந்நாட்டு ராணுவம் கேட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பாதுகாப்பிற்கு அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நேட்டோ நாடுகள் அறிவித்துள்ளன. அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் தினகரன், அன்புமணி ஆகியோரை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.